வெல்கம் பேக் டு KeKe மனம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குயிக்கான பொட்டேட்டோ பொடிமாஸ். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் நான் 3 எடுத்திருக்கேன், கறிவேப்பிலை கொஞ்சம், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உருளைக்கிழங்கு நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவுக்கு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ், ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நான் உருளைக்கிழங்கு ஆஃபாக கட் பண்ணி நான் குக்கரில் நான் வேக வைக்க போகிறேன். இது ஒரு 2லேருந்து 3 விசில் நீங்கள் அடிச்சிங்கன்னா போதும் இது பாயில் பண்ணுறதுக்கு. ரொம்ப கொலன்னு பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு 2 to 3 விசில் கரெக்டாக இருக்கும். இப்போது இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லா சூடாகட்டும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் நான் 3 பச்சை மிளகாவை நான் சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இருக்குது. இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ஆப்டான சைட் டிஷ்ஷு, சீக்கிரம் செய்யக்கூடியது. ஈஸியான பொட்டேட்டோ பொரியல் நீங்கள் டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கறிவேப்பிலை, இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், இதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது புளி சாதம், லெமன் ரைஸு, நமக்கு வெரைட்டி ரைஸ்க்கு மேக்ஸிமம் திடீர்னு நமக்கு எதாவது பொரியல் செய்யணும், அது கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். கடைசியாக நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நல்லா கலரி விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு பொட்டேட்டோ டிஷ் இது. கடைசியாக நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இது கடைசியாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு பொட்டேட்டோ பொடிமாஸ் ரெடி. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.